திமுக மாட்டிக்கொண்ட விதமும் திரள்நிதியின் உண்மை முகமும் வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கரூர் அசம்பாவிதத்திற்கு ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்த கவர்மெண்ட் இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவி பாலியல் கொலைக்கு 5 நாட்கள் ஆகியுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா கொடுக்கல. போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல இருந்து என்னங்க தெரிகிறது? திமுகவோட சதியும் கரூர் அசம்பாவிதத்தில் அடங்கி உள்ளது என்று அப்பட்டமாக தெரிகிறது. அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? விஜய் ஒரு குற்றவாளி என்று சொல்லும் அரசாங்கமே உங்கள் அரசாங்கத்தையே குற்றவாளி என்று தான் நீங்கள் மக்கள் சொல்கிறார்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். கர்மா என்ற சொல் சும்மா விடாது. கடந்த 10 நாட்கள்ல எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள்னு இவ்வளவு விஷயம் நடக்குது. இதுக்கெல்லாம் களத்துல இல்லாம சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பனையூர்ல விஜய் என்ன பண்றாருன்னு பல பேர் கேள்வி கேக்குறீங்களே. இங்க முதல்வர் என்ன பண்றாரு? போய் அவரை ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க. இன்னைக்கு டேட்டுக்கு விஜய் முதல்வரா இல்ல ஸ்டாலின் முதல்வரா? முழுக்க முழுக்க தாவைக்கா மேலதான் இவ்வளவு குறியா இருக்காங்க. இந்த கட்சியை எப்படி ஒழிக்கலாம், அழிக்கலாம்னு ஒரு செங்கலை கூட